Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நாம கடலைப்பருப்பை வச்சு நல்ல சாஃப்ட்டா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா எப்படி லட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் போல நல்லா ஊறணுங்க. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி சேர்த்துறேன். நான் ஒரு 3 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக இருக்குங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். அரைக்கிறது பார்த்தீங்கன்னா இதை நல்லா திக்காக தான் அரைக்கணுங்க. அதனால் இதில் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நாம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதும். இந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வெந்துடும். ஒரே இடத்துல குட்டா போடாமல் இந்த மாதிரி அங்கங்கே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கட்டிகள் எதுவுமே இல்லை. கையில் உடச்சி விட்டோன்னா அந்த அளவுக்கு இருக்காதுங்க. அதனால தான் மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் உதுத்து வச்ச இந்த கடலைப்பருப்பு மாவு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா வறுக்கலாங்க. கடலைப்பருப்பு மாவு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு என்னதான் வெந்திருந்தாலும் அதோட பச்சை ஸ்மெல் நமக்கு அப்படியே தான் இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்தா தான் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போய் நல்லா வாசனையாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 3/4 கப் அளவு துருவன தேங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுக்கலாம். அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் நமக்கு கம்ப்ளீட்டாக போயிருங்க. இந்த கடலைப்பருப்பு மாவு தேங்காய் எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். கூட நல்ல வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவையும் தட்டி இதில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம். ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டே இதெல்லாம் செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கரை மெல்ட் ஆகி நமக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் நமக்கு கிளற தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா இதில் முந்திரி திராட்சை எல்லாமே நெய்யில் வறுத்தெடுத்து நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க. பாருங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வருது. இந்த உருண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.